மதர்ஸ் டே கிஃப்ட் மதர்க்கு கொடுத்தாங்க நான் பாப்போம் மாதிரி பாத்துக்கிறதால என் தங்கச்சி ஒரு ஆள் தான். உன் தங்கச்சி மூஞ்ச தெரியல. Hi guys, welcome back to our channel. நாங்க தான் உங்க மதன் திவ்யா. ஓகே, இன்னைக்கு வந்து என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து ஆல்ரெடி தம்ப்லைன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதே தான் எங்களோட பொழப்பு இப்படி தான் போயிட்டுருக்கு கொஞ்சம் மாதமாகவே. ஏன்னா ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. வேறு எதுவும் இல்லை. மதுரையிலேருந்து இப்போ வந்தோம், பழனிக்கு போய் அவார்டு வாங்கினோம், திரும்ப வந்து இப்போ தஞ்சாவூர் கிளம்புறோம். ஏன் அப்படின்னாக்கா எங்கள் அம்மாச்சிக்கு உடம்பு சரியில்லை. அதை இப்போ எங்கள் ஆத்தா வந்து என் மூஞ்சை பார்த்தா தான் கொஞ்சம் காமாகும். அதனால் எங்கள் அம்மா கிளம்பி உடனே வந்துருங்க அப்படின்ட்டாங்க. அம்மா நான் இன்றைக்கி தான்மா பழனிலேருந்து வந்தேன் அப்படின்னு சொன்னேன். சரி இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு வந்துருங்கன்ட்டாங்க. இன்றைக்கும் நான் இருந்துட்டேன்னாக்கா அவ்வளோதான், எங்கள் வீட்டில் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு விஷயம், பெரிய விஷயம் என்னென்னா, நாங்கள் 2 பேருமே உடம்பளவுலையும் மனதளவுலையும் ரொம்ப 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 வீக் ஆகிட்டோம். ஏன்னா ஒரே காரணம் என்னென்னாக்கா, என்ன சொல்கிறது, அம்மா அப்பாலாம் கூட விட்டுட்டு வந்துடலாம், சரி ஓகே இந்த சுச்சுவேஷனுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சாக்ரிஃபைஸ் பண்ணி போக அது பழகிடும். சரி ஃபேமிலியை பார்க்கணும், அதனால் நம்ம வீட்டை விட்டு வந்தால் தான் வேலைக்கு போக முடியும், வேலை பார்த்தா தான் நம்ம ஃபேமிலியை பார்த்துக்க முடியுன்ற மனநிலைமைக்கு வந்துட்டோம். பட் இந்த பெட்டு வளர்க்குறோமே முடியல நிஜமாவே. இங்கே பாருங்க, என் மூஞ்செல்லாம் பார்த்தா தெரியும் சுத்தமாக நான் ஒரு தெளிவு மூஞ்சே இல்லை. எங்கள் 2 பேரும் எனக்கே தெரியுது நல்லா. நான் ரொம்ப டல்லாக ஆகிட்டேன், திவ்யா ரொம்ப டல்லாக ஆகிட்டேன்னு எனக்கு நல்லா தெரியுது. நாங்களே எப்படி இருக்கோம் அப்படின்னாக்கா, அங்கே லியோவோட நிலைமை எப்படி இருக்குன்னு சத்தியமாக என்னால் சொல்ல முடியல. அவன் சாப்பிட்றது இல்லையா, சரியாக தூங்குறது இல்லையா, எங்கள் 2 பேரும் பேச பார்க்காம, குரலை கேட்காம, எங்களால் வீடியோ கால் கூட அவன்கிட்ட பேச முடியல. ஏன்னா எங்கள் வாய்ஸை கேட்டால் ஏங்கி போயிடானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னாக்கா, லியோ போய் கொஞ்சம் காம் பண்ணலாம். லியோவுக்கும் உடம்பு சரியில்லை, ஆத்தாவுக்கும் உடம்பு சரியில்லை. 2 பேரும் நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். வேலைன்னு ஒரு பக்கம் வேலைன்னு எதுக்கு ஓடுறோம், ஃபேமிலியில் உள்ளவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்போ அதுவே கொஞ்சம் வீக்காக இருக்கும்போது வேலையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு போயிட்டு அம்மாவெல்லாம் பார்த்துட்டு, பாட்டியெல்லாம் பார்த்துட்டு, லியோவை கொஞ்சம் கொஞ்சிட்டு, லியோ முடிஞ்ச அளவு தூக்கிட்டு வர பார்க்குறோம். ஓகே கைஸ், இதுதான் இந்த vlog ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், வாங்க இப்போ vlogக்குள்ள போகலாம். ஆல்ரெடி நாங்கள் லக்கேஜ்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. வெளியில் இருக்குது. ஸோ வந்து லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டோம். இனிமேல் வந்து ஆட்டோ புக் பண்ணியிருக்கோம். வந்தோடனே அப்படியே போக வேண்டியதான். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி லியோ போய் பார்த்தே ஆகணும். அப்புறம் வந்து எங்கள் ஆத்தாவுக்கு நிறைய பேர் வந்து இங்கே ஃபேன்ஸ் இருப்பீங்க, நல்லா தெரியும். ஏன்னா ஆத்தா கூட வீடியோ போடுறதுக்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ வந்து எங்கள் ஆத்தாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லை அப்படிங்கிறனால நான் கண்டிப்பாக போய் அவங்களே காட்டுறேன் இந்த vlogல. எண்டு வரையும் பாருங்கள் எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி குளுக்கோஸ் போட்டதுனால கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்காங்க, எழுந்து நடமாடுறாங்கன்னு சொன்னாங்க அம்மா. ஸோ நாளைக்கு என் மூஞ்சை பார்த்தா கண்டிப்பாக தெளிவாகிடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது. ஸோ நீங்களும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. என் ஃபேமிலி, நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்றத எல்லாருமே வேண்டிக்கலாம். ஓகேவா கைஸ்? என்ன பண்ணுறீங்க? ஆல்ரெடி தலைவாரி தான் ரெடியானீங்க, இப்போ திரும்ப வேறு வாரிக்கிட்டு இருக்கேன். முடியலைங்க. நிறைய உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணணும், மனசு விட்டு பேசணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் எங்கே டைமே இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கும். உட்காந்து ரிலாக்ஸாக உங்ககிட்ட பேசணும், நிறைய என் மனசில் உள்ள கஷ்டத்தெல்லாம் கொட்டணும், சந்தோஷத்தை கொட்டணும் அப்படின்றதுலாம் ஆசை இருக்குது. ஸோ அப்படி ஏதாவது உங்களுக்கு வந்து பரவாயில்ல சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா மறக்காமல் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து அந்த ஃபுல்லாக எனக்கு என் மனசில் உள்ள எல்லா கஷ்டத்தையும் சந்தோஷம் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ப்ரோ ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் vlogல. என்னெல்லாம் ஆட்டோவில் ஏறியாச்சு, லக்கேஜ் எல்லாம் தூக்கிக்கிட்டு போயிட்டுருக்காப்புல. இவரும் நம்ம நண்பன் தான். ஸோ ரயில்வே ஸ்டேஷனில் சந்திக்கலாம். ஃபைனலி ட்ரெயினுக்கு வந்தாச்சு. இந்த லக்கேஜை இழுத்துக்கிட்டு வரத்துக்குள்ளே ஒரு வழியாயிட்டோம். இங்கே தான் ஸ்பேஸ், இங்கே தான் பேக் வச்சுருக்கோம்.
ஓகேவா? எதுக்கு இந்த இடத்துல போச்சு? அதுக்கு படுத்துக்கலாம், கூட்டம் வராது இன்னைக்கெலாம். வேலை பேக் தூக்கி போடு, வேலை முடிஞ்சிச்சு. அதுலேயே வச்சுக்க, 2 பேரும் படுத்துக்கலாம் அழகா. ஆமாம், கூட்டம் வராது இன்னைக்கு. இந்த மாதிரி டேஸ்லலாம் கூட்டம் வராது. முன்னாடி இப்படி வேர்த்துருச்சு. வெளியே போய் நிற்போம். அப்படியே தண்ணிக்கு நான் வந்துட்டு வந்துடுறேன். அது வாங்கிட்டு இருக்கியா? எங்க போய் கடை இங்கே இல்லையோ, அங்கே தூரமாக இருக்கா? சட்டை கிட்டலாம் நினைஞ்சு வச்சு பாவம். திருக்க நினைஞ்சு இது உள்ள போக மாட்டேன். காய வச்சுக்கிட்டு இருக்கியா திவ்யா? தலை காய வச்சுக்கிட்டு இருக்கு காய்ஸ். ஃபேனில் தலை காய வச்சுக்கிட்டு இருக்கேன். தலை அப்புறம் ஒரு அடி கூண்டலி. வறண்ட பூமியாக இருக்குது ட்ரெயின். இன்னைக்கு நல்லா தூங்கிக்கிட்டே போகலாம் ஃப்ரீயாக. என்ன திவ்யா? நீட்டா, அவ்வளோவா கூட்டம் இல்லை. ஸோ வந்து ஃப்ரீயாக போகலாம், காலுக்கெல்லாம் நீட்டிக்கிட்டு ஜாலியாக போகலாம். எல்லாம் எப்படி தானோ பசிக்குது, சாப்பாடு இல்லை காய்ஸ். நாங்கள் நம்ம வீட்டிலேருந்து வரும்போது கட்டுச்சோறு கட்டிட்டு வந்துருக்கோம். புளிசோரா செஞ்சு புளிசோறு. ஆமாம், அப்படி நீ எப்படி மனமனன்னு செய்வாப்பாரு சூப்பராக கேனே. நீ செய்கிற சாதத்துல ஏதோ போனால் போகணும் தின்னுக்கிட்டு இருக்கேன் நான். வைய நான் சும்மா பேச்சுக்கு சொன்ன உடனே எடுத்துக்கிட்டு நிற்கிறேன். சாப்பாடு கட்டிட்டு வருவோம் பாருங்க. தண்ணி கேனு இப்போ எல்லாம் ரெடியாக எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடுவோம். துமுறு இருந்தா பாதாம் குடிச்சிட்டு இருக்கு பாருங்க. கால் மேலே காலை போட்டு பாதாம் ஏட்டி பாதாம் குடிக்கிறது பாருங்க. ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டு ஃபுல்லாக எம்டி, மேலே எம்டி கீழே எம்டி. பாதாம் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க மேடம். இல்லை கொஞ்சம் நேரத்தில் படுத்துருவீங்க, தூக்கத்தை போட்டுருவீங்க. யார் நானா நீ? என்ன அது? வீடியோ கேமரா எங்கிட்ட தாண்டி இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல யார் நாட்டிப்பான்னு உனக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியும். நான் காட்டுறேன். வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது சரியா திவ்யா? சோத்து முட்டையை கட்டிட்டு வந்திருக்கேன்னு யாரு ஏதோ சொன்னாங்க. ஆனா அந்த சோத்து முட்டையை இப்ப தின்றதே அவங்க தான். என்னப்பா பண்ற? தின்னு, நல்லா தின்னுட்டு தூங்குறதுக்கு தானே அடுத்த பிளானு. என்ன சொன்ன பாரு, ஒரு பாதாம் குடிச்சதுக்கு இப்ப தெரியும்டி யார் நாட்டிக்கு போறான்னு. மாமா நீ தஞ்சாவூர் போற வரைக்கும் தூங்கணும்னா சம்மடி மாமா. நான் தூங்க நீ முடிச்சுன்னு வரேன் இந்த வாட்டி. என்ன நல்லா இருக்கு இப்படி வேடிக்கை பார்த்துனே திங்கிறத. அங்க என்ன தெரிகிறது? வச்சுக்கோ. இங்க பாரு, காலை போட்டு காலம் தூக்குன்னு சொல்லுது காய்ஸ். இதெல்லாம் நியாயமா இல்லைங்க? ஒரு மேதாவியான தூக்கம். நான் தூங்குன்னு சொல்லிட்டு அது தூங்க. ஏய் இப்போதான் கண்ணை முடிச்சா. ஏய் காதகி, இந்த மாதிரி காலை போட்டு இவ்வளோ நேரம் என் மேலே போட்டு அமுக்கு காலை அமுக்குன்னு எனக்கு கொடுமைப்படுத்துகிறான். என் கால் இங்கே இருக்கு. ஏய் இப்போதான் லவுத்துறேன் நீ.
போதுமா தூக்கம்? ம், நல்லா தூங்குனியா? நல்லா ஃபைனலி ஊருக்கு வர போறோம். ஊருக்கு வந்துட்டோம். இன்னொரு 2 மினிட்ஸ்ல இறங்கிடுவோம்ல. இங்கேதான் இந்த வாட்டி நல்லா தூங்கினேன். ஆமாமா, திவ்யாதான் நல்லா தூங்குனா. நான் வீடு இருக்க மறந்துட்டேன். பயங்கர தூக்கம் தெரியாது. யார் நல்லா தூங்குனாங்க வீடியோ பார்த்தா தெரியும். இதெல்லாம் குழந்தைங்க தூங்குறேன். குழந்தைக்குமா? யாரு குழந்தைங்க தூங்குனா வீடியோ பார்த்தா தெரியும். ஆமாவா? நான் உடனே எடுக்க மறந்துட்டு போறேன். நான் தூங்காதானே நீ இருப்ப. சுற்றுலிக்குலையா? நான் ஒரு செட்டு கூட தூங்கலாம் சொல்ல மாட்டேன். ஒன்ன மாதிரி தூங்கல நானு. இங்க இருந்து அடுத்த ஸ்டாப் போறதுக்குள்ள எழுப்பிட்டேன் என்ன. ஓகே गाइस, இன்னொரு 2 மினிட்ஸ்ல ஓகே, ஊர் வரப்போது இறங்க போறோம். இறங்கிட்டு தஞ்சாவூர் ஜங்ஷன்ல காட்டுறேன். இறங்கினோடனே போயிட்டு ஒரு டீயை போடுறோம். ஓகே, தஞ்சாவூர் சந்திப்பு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபைனலி தஞ்சாவூர் வந்துட்டோம். இந்த ஃபைனலிங்கிற வேர்டை எப்படி தான் எப்போ விட போகிறேன்னு தெரிலது. எதுக்கு எடுத்தாலும் ஃபைனலி ஃபைனலி ஃபைனலி. ஓகே, தஞ்சாவூர் வந்துட்டோம், இறங்கிட்டோம். இறங்கி உருளைக்கட்டைய மாதிரி தூக்கிட்டு வந்து வெளியில் அருண் வெயிட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். போடு போட்டிருக்கா, தஞ்சாவூர் சந்திப்பு உங்களை அன்புடன் வரவேற்கிறது போட்டுருச்சா? இங்க பாரு, இதுதான்டா எங்க ஊரு. போடு, அப்படியே இரு, அப்படியே இரு. குப்பைதான் அசிங்கமா இருக்குது. இங்கே போடு வச்சுருக்கேன். தஞ்சாவூர் சந்திப்பு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. போக்கு போக்கா போயிட்டு இருக்கு திவ்யா. சாமி சரணா, தூக்குடி. ஆளுக்கு ஒரு கையை போடுவோம். அவ்வளோதான், லபலப்பா. திவ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அது இழுக்கும் போது கையை வலிக்குது. அதான் நானும் இந்த மாதிரி வாங்கிடலாம். அருண் வெயிட் பண்ணுவான்னு நினைக்கிறேன் காய்ஸ். வெளியில் ஃபோன் பண்ணி வர சொன்னோம். பயபுல வந்துச்சா இல்லை தூங்குதான்னு தெரியல. வந்தாலும் வரலனாலும் போய் டீயை போட்டு கிடப்போம். நம்ம வருவான் அவன். என்ன சொல்கிறது திவ்யா? போகிறோம், டீயை போடுறோம், ஆகணும். இதான் எங்கள் தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன். உள்ளே வந்துட்டோம். இதுதான் எங்கள் தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன். இதாக இருக்கும். ஆத்தாடி ஆத்தா, இவன் என்ன கூட்டுக்கானே. நான் டீ குடிச்சு முடிச்சிட்டேன். அருண்ஜி வந்துட்டார், டியோவில் வந்துட்டார் பிக்கப் பண்ணுறதுக்கு. திவ்யா வருங்க, டீ குடிச்சிட்டு. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு டீ கடை, அதனால் அங்கே டீயை குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். அருண் வந்துட்டான் பிக்கப் பண்ணுறதுக்கு. போய் லியோவை போய் பார்க்கணும் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. எங்கள் ஆத்தாவை பார்க்கணும். முடியெல்லாம் வெட்டி அழகாக இருக்கியடா அருண். என்ன கதை, ஹேண்ட்ஸம் பாய் ஆகிட்டேன். வாட் யூ மீன்? மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது இந்த வெயிலுக்கு. கச்சன்னு இன்னுமே ட்ரிம் பண்ணியிருக்கோம் அருண். வளர்ந்துட்டா வெட்டி எப்படியோ வெட்டிட்டேன். ஓகே காய்ஸ், வீட்டுக்கு கிளம்பலாமா? வீட்டுக்கு போயிட்டு சந்திக்கலாம். யா, போகலாமா வீட்டுக்கு? தூக்கு பைய. இதுதான் எங்கள் வண்டி. எங்கள் அருணோட பேர் எங்கள் ஊரில் வந்து டியோ ரைடர்னு சொன்னாதான் தெரியும், அருணுன்னு சொன்னால் தெரியாது. கொடுங்கம்மா.
அவங்க 2 பேரும் பையன் வீட்டுக்கு வாங்க திவ்யா. லைட் எடுத்துட்டு பயந்துட்டாங்க அம்மா. ஏச்சலா ஏன் ஏன் வாடி 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 வாடி. தங்கமே என் வைரமே. நம்ம பிள்ளைடிது நம்ம பிள்ளைடுது தங்கமே. சவரம் காய்ஸ் ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம். ஆத்தாலாம் தூங்கிட்டு இருக்காங்க. எழுந்தோடனே நம்ம ஆத்தா இப்படி இருக்காங்க என்ன எதுன்னு கேட்கலாம். இப்போதைக்கு நான் தொட்டு பார்த்தேன், ஜுரம் அவ்வளோவா இல்லை, நல்லா தூங்குறாங்க, எழுப்ப வேண்டாம். எல்லாருமே தூங்குறாங்க, அம்மா தங்கச்சிங்க எல்லாருமே தூங்குறாங்க. இது ரெண்டும் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ நாங்களும் கொஞ்சம் நேரம் தூங்குறோம். மணி இப்போ தான் 5 ஆகுது, பெரிய கத்தால் 5. ஸோ நல்லா தூங்கிட்டு எழுந்திரிச்சிட்டு பார்க்கலாம். இதுங்க நான் ஸ்டாப் கூட அது 3 மணி போயிட்டே தான் இருக்கும். நம்ம போய் தூங்கலாம் பார்த்தியா கொஞ்ச நேரம். ஓகே வாங்க தூங்கலாமா? ஹலோ தூங்கலாமா? ஆக்சுவலி இப்போ தான் தூங்கி எழுந்தோடனே இன்னொரு பேர் விஜயா இப்போ தான் எழுந்தாங்க. எங்கள் அம்மா கூல்டாக இருக்குது உடம்பு சரியில்லைன்ட்டு கஷாயம் கொடுத்துருக்காங்க குடிக்கிறதுக்கு, கொஞ்சம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. திவ்யா மேடம் எந்திரிச்சு கொண்டிருக்கின்றார்கள். எந்திரிச்சிருக்காங்க, கொஞ்சம் பார்ப்போம். யார் இது? அம்மாவை பாரு. யார்ரா அது? கண்ணு தெரியல கேனைக்கு. கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. காலையிலே கஞ்சை கரைச்சி கொடுத்துட்டாங்க, கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கா. இன்றைக்கி ஒரு வாட்டி குளுக்கோஸ் போட்டுட்டு, ஆக்சுவலி இந்த டைஃபாய்டு ஜுரம் வந்தால் மட்டும் 2-3 வாட்டி குளுக்கோஸ் போட்டால் தான் சரியாகும்.
எனக்கெலாம் வந்தப்போ அப்படி தான் பண்ணோம். ஒரு வாட்டி தான் ஆத்தாவுக்கு குளுக்கோஸ் போட்டிருக்காங்க, எனக்கு 2 டைம்ஸ் போடணும். போன வாட்டி உடம்பு சரியில்லை வந்திருப்பேன். நீங்கள் திவ்யா சேனல் வேர்ல்டு வின் கப்பல் சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அப்போவும் உடம்பு சரியில்லை ஆத்தாவுக்கு. ஆக்சுவலி நாங்கள் வேறு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ப்ளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியுது ஆத்தாவுக்கு தைராய்டு அப்படின்னு சொல்லிட்டு, சாரி டைஃபாய்டு அப்படின்ட்டு. கிழவே ஏய் என்ன கஞ்சக்குடி, சரி சரியாயிரு சரியா, இன்றைக்கும் போய் குளுக்கோஸ் போடலாம். என்ன வர்றாது ஆடுறாது. உனக்கும் கசாயத்தை கொடுத்துருச்சா எங்கள் அம்மா? குடி கசாயத்தை, குடியில குடி கசாயத்தை, குடி கசாயத்தை, குடியில குடி குடி. ஹாப்பி மதர்ஸ் டே. அம்மா அவன் ஃபோனில் சொன்னல்லம்மா, அப்புறம் என்னம்மா ஹாப்பி மதர்ஸ் டே. ஏய் ஏய் ஏமா இப்படி இந்த புடவை காரே அப்படிதானா இல்லை எப்படி? மூணு வேண்டாம். கிஃப்ட் வாங்கி தராங்களா? நானும் தான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அம்மாவுக்கு. நானும் தான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், பார்க்கலையா? பாப்போமா? கருமம் வேண்டாமா எனக்கு. கூழு குடிச்சு குடிக்க சொல்றாங்க காய். இப்பதான் கசாயம் குடிச்சேன். 1 hour ஆனதுக்கு அப்புறம் தான் அதுக்கு குடிக்கணும். சும்மா இருக்குமா? நான் பிளாக் காஃபி குடிக்கிறேன். ஏன் நீ என்ன, உனக்கு என்ன செஞ்சாங்க உன் பிள்ளைங்க? என்ன கிளவி அம்மாவை பாருங்க. காலையிலே கூலை கரைச்சி வச்சு குடி குடிட்டு கசாயத்தை இப்பதான் கொடுத்தாங்க, குடிச்சேன். திரும்ப வந்து கூழ் குடிக்கணுமா? அட்டா காசு. எங்க அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் எடுத்து வருங்க, காட்டுறேன். கிஃப்டை கொடுக்குங்க. மதர்ஸ் டே கிஃப்ட். மதர்ஸ் கொடுத்தாங்க நான் பார்ப்போம். அந்த பொண்ணு மதர்ஸ் டே கிஃப்ட். நானும் எங்க அம்மாவும் பாதி பாதி அமௌண்ட் போட்டு வாங்கினது. இது என் தங்கச்சிக்காக அப்படியே வச்சிருந்தேன், கொடுக்கவே இல்லை. அம்மா நிறைய வாட்டி கேட்டாங்க, 2-3 வாட்டி கேட்டாங்க கொடுக்குன்னு, நான் கொடுக்கவே இல்லை. இது என் தங்கச்சிக்காக அப்படியே வச்சிருந்தேன். சரி இந்த வாட்டி எங்கள் அம்மாவுக்கே கொடுத்துருவாங்க. நான் வாங்கினது எனக்கே 2 பேரும் சேர்ந்து வாங்கணும், புரியுதா? நீங்க மட்டும் வாங்கல. இது வந்து இந்த மீன் மாதிரி பாத்துக்கிறதால என் தங்கச்சி ஒரு ஆள் தான். உன் தங்கச்சி மூஞ்சே தெரியல. மதர்ஸ் டேக்கு ஆத்தாவுக்கும் ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வருங்க. ஏய் இதெல்லாம் இது வந்து நம்ம வசதிக்கு எங்க அம்மாவுக்கு தான் கோல்டு போட்டேன், எங்க ஆத்தாவுக்கும் எங்க தங்கச்சிக்கும் ஐம்பொண்ணு. கஞ்சி குடிக்க விடுறானா என்ன? ஆத்தாவோட மைண்ட் செட்டு. ஒரு 5 எடுத்துட்டு இவன் பண்ற அமக்கல இருக்கு பாரு. உடம்புல போட்டா நல்லது. ஓகே காய்ஸ், ஃபைனலாக வந்து
வந்து vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டீங்க. ஸோ ஃபைனலி லியோவை பார்த்தாச்சு, அம்மாச்சியும் பார்த்தாச்சு. அம்மாச்சி கூட்டிகிட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்னொரு ஒரு ஊசி போட்டாலே சரியாயிரும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்களாம். ஸோ அந்த ஒரு ஊசி இன்றைக்கி கூட்டிகிட்டு போயிட்டு போட்டுடலாம். ஸோ வந்து இன்னும் எப்போயுமே ஊருக்கு வந்தாக்க நானும் vlog எடுக்குன்னு சொல்லி vlog எடுக்க முடியாமலே போகுது. பட் இந்த டைம் அப்படி இருக்காது. ஏன்னா இங்கே ஊருக்கு வந்தாலே அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஃபன் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்லேயே போயிடுறேன். என்னாச்சு அப்படியே மைண்ட் செட்லேயே போயிடுறேன். இந்த வாட்டி அப்படி இருக்க மாட்டேன். மாஸ் பண்ணி என்ன சொல்கிறது யா vlog எடுத்து போகலாம். அடுத்தடுத்த vlog வந்து செம்ம ஃபன்னாக இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகேவா? என்னாச்சு? ஓகே கைஸ், இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு vlog-ஆக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், பாய் சொல்லாத. உங்கள் லியோவை பார்த்துட்டிங்களா? லியோ ஃபேன்ஸ் தான் இங்கே நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்காக மட்டுமே கண்ணு தெரியல போய் ட்ரிம் பண்ணி விடணும், முடியெல்லாம் வெட்டி பட்டிட்டு இங்கே இறங்கி பார்க்கணும் உங்கள் பிள்ளைய. ஓகே கைஸ், பாய் 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 பாய். நான் உங்களுக்கு கொடுத்தா இவங்க 2 பேரும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், பாய் பாய்.